எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு நீர்நிலை இல்லையா? இது பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஒரு அழகிய நீர்நிலையில் கொஞ்சம் மீனுங்களும் கொஞ்சம் பாம்புகளும் வளர்ந்துட்டு வந்தாங்க. நாள் ஆக ஆக கோடைக்காலம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வற்ற ஆரம்பிச்சது. அப்போ 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. மீன் இருக்கிற இடத்துக்கு பாம்புகள் வரக்கூடாது, பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு மீன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி 2 பேரும் ஒப்பந்தத்துக்கு வந்தாச்சு. அவங்க ஒரு எல்லை வகுத்துட்டாங்க. அதில் மீன் ஒரு பக்கமும் பாம்பு ஒரு பக்கமும் இருந்தாங்க. அதில் ஒரு மீன் கொஞ்சம் நீளமாக இருந்தது. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டி பாம்பு மாதிரியே இருக்கும். அது தன்னுடைய உடல் தகவமைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு. யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ பாம்பு இருக்கிற இடத்துக்கு போகிறது, திரும்பவும் மீன் இருக்கிற இடத்துக்கு வருது. ஐயா மட்டும் நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டு இருந்தார். இப்படி ரெட்டை வேஷம் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாள் ஆக ஆக இன்னும் அங்கே தண்ணீர் ரொம்ப வத்த ஆரம்பிச்சிது. திரும்பவும் ஒரு கூட்டம் போட்டாங்க. திரும்பவும் அந்த நீர்நிலை இன்னும் குறுகவுன்னா இந்த இடத்துக்குள்ளார நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. திரும்பியும் அதே மாதிரி 2 இனமும் பிரிஞ்சு வாழ்ந்தது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் தண்ணி வத்த ஆரம்பிச்சது. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மீன் பாம்பு இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே பாம்புகள் துரத்த ஆரம்பிச்சது. மீன் என்ன பண்ணுச்சு, எங்கள் இடத்துல இருந்துட்டு நீ அங்கே போனேன், இனிமேல் இங்கே வராது, அங்கேயே போய்க்கணும். இந்த மீனும் துரத்த ஆரம்பிச்சது. 2 பேரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனால் பாம்புகள் கொத்த ஆரம்பிச்சது, இங்கே வந்தால் மீன் கடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் ஆக ஆக அதனால் அதை 2 பேருடைய தாக்குதலையும் தாங்க முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் இறந்து போச்சு. சில பேரோட வாழ்க்கை இப்படி தாங்க. இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, இவங்ககிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்குவாங்க, அங்கேயும் நல்ல பேர் வாங்கிக்குவாங்க, இங்கே உள்ளதை கொண்டு போய் அங்கே உள்ளதை கொண்டு போய் இங்கே சொல்லி தான் வாழ்கிறதுக்கு அதுதான் வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள் யாருனாலே ரெட்டை வேஷம் போட முடியாது. நாளொன்று வரும், உண்மை வெளியே வரும், வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகும். அதனால் வாழும்போது உண்மையாகவும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாகவும் வாழ்வோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ரசித்து வாழ்வோம், நன்மையை செய்து வாழ்வோம். நன்றி.